ஹாய் ஷர்மிளா, என்னம்மா பண்ணுறீங்க? ஹாய்க்கா, உங்களை பார்க்கலான்ட்டாக்கா உட்காந்துட்டு இருக்கேன். என்னம்மாச்சு? 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதாம்மா அம்மா உங்களை கேட்டுன்னு வர சொன்னாங்க. நம்ம காலேஜ் டான்பஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குதுமா. அதில் நீங்கள் என்னக்கா படிக்கிறீங்க? நான் இசி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன். அதை படித்தா என்னக்கா வேல்யூ? அதை படித்தா நிறையவே வேல்யூ இருக்குது. வாம்மா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கல்லூரி வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு முதலடி எடுத்து வைத்திருக்கிற உங்களுக்கு எங்கள் இசி டிபார்ட்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இசிஇ துறை என்றால் என்ன? இதில் என்னத்தை படிப்பாங்க? இது படிக்கிறதுல வேல்யூ இருக்கா? இதை படித்து முடிச்சா வேலை தான் இருக்கான்னு பலருக்கு சந்தேகம் உள்ளது. அதை இப்போ சரி செய்கிறேன். இசிஇ என்றால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆகும். நீங்க காலையில எழுந்திருக்க வைக்கிற அலாரம் ஆரம்பிச்சு உங்க வீட்டுல ட்ரிங் ட்ரிங்னு அடிக்கிற டெலிஃபோனும், ரிமோட்டை வச்சு மாத்தி மாத்தி பாக்குற டிவியும், சில்லுன்னு காத்து தர ஏசியும், சாப்பாட்டை கெட்டு போகாம வைக்கிற ஃப்ரிட்ஜும், உங்க துணியை சுத்தி சுத்தி துவைக்கிற வாஷிங் மிஷினும், நீங்க பாட்டு கேட்கிற மியூசிக் சிஸ்டமும் எல்லாத்திலையும் ஈசி துறையினுடைய கைவண்ணம் தாங்க உள்ளது. நம்ம பொதுவாக ரோட்வேஸ்ல டிராவல் பண்ணும்போது பார்க்குற டிராஃபிக் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டு, சைன் போர்டு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் ஆனாலும் சரி, ரயில்வேஸ்ல டிராவல் பண்ணும்போது அதை கண்ட்ரோல் பண்ற சிக்னல்ஸ் ஆனாலும் சரி, எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸால கட்டுப்படுத்தப்படுதுங்க. நம்ம இடையில டிராவல் பண்ணும்பொழுது கேட்குறமே எஃப்எம் ரேடியோ, அதுவும் எங்க கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் துறையை சார்ந்தது தான். நம்ம கல்லூரிக்கு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் கேட்குற ப்ரேயர் சாங் ஆரம்பிச்சு, இடையில கேட்குற பெல்லும், ப்ரோக்ராமை டைப் பண்ணுற கம்ப்யூட்டரும், அதை பிரிண்ட் எடுக்கிற பிரிண்டரும், ஜெராக்ஸ் மிஷினும், நம்மளை எப்பவுமே கண்காணிக்கிற சிசிடிவி கேமரா போன்றவற்றை உருவாக்கியதிலும் இசி இன்ஜினியர்ஸுகளோட பங்கு உள்ளதுங்க. நம்ம நாட்டை காப்பாற்றுற இராணுவத்தினர் பயன்படுத்துகிற ரைஃபிள், மிசைல், ரேடர் ஆனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் நம்ம உயிரை காப்பாற்றுற டாக்டர்ஸ் பயன்படுத்துகிற இசிஜி, சிசிஜி, டயாலிசிஸ், ஸ்கேன், லேசர் ட்ரீட்மெண்ட், பேஸ் மேக்கர், ஆப்ரேஷன் தியேட்டர் எக்யூப்மெண்ட் ஆனாலும் சரி, இப்படி காத்து சூழ்ந்திருக்கோ அதே அளவுக்கு செல்போன் சிக்னல்ஸும் சூழ்ந்திருக்கு. அந்த செல்போனும் அது ரிசீவ் பண்ற சிக்னலும் நீங்க யூஸ் பண்ற இன்டர்நெட்டும் எங்க இசி துறையினுடைய வேலை தாங்க. இப்ப சொல்லுங்க, மற்ற எல்லா துறைகளும் எங்க இசி துறையை சார்ந்து தானங்க இருக்கு. அப்ப இந்த துறைக்கு வேல்யூ இருக்குதானே? இத படிச்சா நாம பிரைவேட் கம்பெனிலையும் ஜாபுக்கு போலாம், கவர்மெண்ட்ல இருக்கிற பல துறைகளுக்கும் ஜாபுக்கு போலாம், மேலும் நம்ம சுய தொழில் செய்து கூட சம்பாதிக்கலாம். இப்போ உனக்கு புரிஞ்சுதாம்மா இந்த வீடியோலாம்? இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு புரிஞ்சுதுக்கா. உங்கள் காலேஜில் சேரணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குக்கா. இதை தாண்டி பெண்களுக்கு எதனா சலுகைகள் இருக்காக்கா உங்கள் காலேஜில்? நம்ம காலேஜில் பெண்களுக்கு நிறையவே சலுகைகள் இருக்குதுமா. அதாவது 10th முடிச்சுட்டு 3 வருஷம் கோர்ஸ் இருக்குதுமா. 12th முடிச்சுட்டு டைரக்ட் செகண்ட் இயரே சேர்ந்துடலாம். ஐடிஐ முடித்தா டைரக்ட் செகண்ட் இயர் செய்யலாம். 12th முடிச்சுட்டு 12th நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் இப்போ வந்து டைரக்ட் செகண்ட் இயர் தராங்கம்மா நம்ம காலேஜில். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜில் எஸ்டி எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் தராங்க. நான் ஸ்காலர்ஷிப்க்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அந்த 1 இயரில் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவு பார்த்து செகண்ட் இயர் வந்து நம்ம காலேஜில் ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையவே. வந்து நம்ம காலேஜில் உமன் வெல்ஃபேர் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம புரிஞ்சுதாம்மா? இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா துறையிலும் எல்லா பெண்களும் சாதிச்சுட்டு வராங்க. நம் தொழில்நுட்ப துறையில் இருக்கும் பெண்களும் சாதிக்கணும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள்.